பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன்பா. எங்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் பொதுவாக சொல்லணும், பாண்டிச்சேரி மக்கள் பொதுவான தண்ணி வசதி இல்லை, சொந்தமான வீடு இல்லை, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, நகை விலை ஏறி போச்சு, பொண்ணுங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம், வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி, மனசுல ரொம்ப கவலைக்கு நான் பாதி பேர் வெளியே சொல்ல முடியாது வாழ்க்கை வாழ்றாங்க சார். யார்கிட்ட சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 10 நாள் சென்று வா, 5 நாள் சென்று வான்னு. இந்த அளவுக்கு நிம்மதி இல்லாத 100 ரூபாய் இருந்தாலும் சார் இன்னைக்கு ஒன்னா கஞ்சி நாங்கள் வாழ்ற வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. வெளிப்பார்வைக்கு தெரிய மாட்டுது, உள்பார்வை மக்களுக்கு கேட்டாதான் சார் குறைவுலாம் தெரியும். மக்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பொருளாதாரம் எதுவுமே இல்லை ஜனங்க கிட்ட. 1 கிராம் நகை கூட இல்லை சார். விடுங்க சார், சாகும்போது என்ன தேடிட்டு போறோம். நிம்மதியான குடிசை கிடையாது மக்களுக்கு வாழ்றதுக்கு. ஒரு வீடுல 4 குடும்பம், தண்ணி வசதி கிடையாது. நாங்க ஐயா கிட்ட தான் வந்து குறை சொல்றோம். ஐயாவை பார்க்க உள்ள போக முடியல, ஜனத்தை நாங்க மைக்க நாங்களும் சுகர் பிபி எல்லாம் இருக்குது, எங்க உடம்புக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. எல்லாம் நகை விலை ஏறி பொண்ணுங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க எல்லாத்தையும் சேவையெல்லாம் குறைங்க ஐயா. நாங்க இருந்தா தான் நீங்க இருப்பீங்க, நீங்க இருந்தா நாங்க இருக்க முடியும் ஐயா. உயிர் இன்னைக்கு உயிர் வந்து பெரிய சொத்து மக்களுக்கு. இன்னைக்கு 10 ஊர் போனா 10 ஊர் வரும். ஆனா நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் சார் 10 வருஷம் வாழ முடியும். அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றது எதுக்கு மனுஷனுக்கு? எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? நம்ம வீடியோல பார்ப்போம் எல்லாம் மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு, குறைய கேட்டாதான் தெரியும் எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு, எத்தனை குடும்பம் நல்லா இல்லைன்னு. ஒரு வீடை கொடுத்து 10 குடும்பம் 4-5 குடும்பம் தான் எப்படி சார் வாழ முடியும்? ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஊர்ல வந்து விசாரிங்க, வீடுகளை பாருங்க, எத்தனை குடும்பம் இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் விசாரிங்க. சும்மா கண் துடைப்புக்காக கேமராவை அங்க இருந்து ஜூம் பண்ணி காட்டுறது எல்லாம் கொடுத்துட்டோம். யாருக்கும் சேவை செய்ய மாட்டாங்க சார். இதான் மக்களுக்கு. நன்றி ஐயா, கேட்டு விசாரிச்சு செய்யுங்க ஐயா.